இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சோறு ஆக்கி வச்சுருக்கேன். என்னுடைய ஸ்டைலில் தக்காளி சோறு ஆக்கி வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? இதான் அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். 3 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காய பச்சடி, இது வெங்காய பச்சடி. இவ்வளோந்தான். எனக்கு நிற்க வேற முடியல, கால் அப்படி தான் வலிக்குது. என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. இந்த முட்டும் வலிக்குது, முதுகு வலிக்குது நல்லாவே. இதனாலேயே நான் வீடியோ போட முடியாமல் இருக்கிறேங்க. என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்களேன். முதுகு வலி பெரடியோடு வலிக்குது. இந்த வலது கையும் ரொம்ப வலிக்குது. யார்கிட்ட சொல்ல? அல்லாட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லாவை தவிர வேறு யார் இருக்காங்க நம்மளுக்கு? என்னுடைய கஷ்டம் பெரிய கஷ்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறனால. அதனால தான் சரியான முறையில் ஒழுங்கான வீடியோவை போட முடியறதில்ல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஏதாச்சும் 1-2 வீடியோ போடணும். இதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்படி பேசினா யூடியூப்பில் நிறையா சம்பாரிச்சிடுறாங்களாம். நல்லா பேசுகிறியே, நல்லா சம்பாதிக்கிற போல் இருக்கே அப்படின்னுட்டு. இது முன்னாடி போட்டு வீடியோ போட்ட உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இந்த வீடியோ போடுறது அப்படின்னுட்டு. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேனுது. பேசினா உடனே சம்பாரித்து முன்னேறிடுவாங்களாம், பணக்கார ஆகிடுவாங்களாம். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. உறவுகளான உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் மனசு கஷ்டத்தையும் மக்கள் பேசுகிற பேச்சையும். நான் என்ன சொல்கிறது? எனக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ சம்பாரிச்சிட்டிங்களா என்ன? ஒரு வீடியோவும் இந்த போட்டு முடிக்கங்காட்டியும் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்ட்டு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். வாய்க்கீஸே சொல்லிடுறாங்க, அவ்வளோ செஞ்சுருக்கியே, இவ்வளோ செஞ்சுருக்கியே, தரலையே, போகலையே அப்படின்னுட்டு. யாரும் உதவி செய்ய மாட்டாங்கங்க. ஆனால் நம்மளுக்கு ஒய்த்திரம் கொடுக்க தான் நிறைய பேர் வருவாங்க. நம்மளை பற்றி போராமல் பேசுகிறதுக்கோ புரளி பேசுகிறது தான் இருப்பாங்க. என்ன செய்ய? இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி மக்களையும் படைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும். கடந்து போய் தானே ஆகணும். என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேங்க, சொல்லிட்டேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரியா? என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய